இன்ஷா அல்லாஹ் எதிர் வரக்கூடிய நவம்பர் மாதம் 8ஆம் திகதி ஏற்கனவே நாங்கள் அறிவித்தோம் 9ஆம் திகதி என்று 8ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நம்ம தௌஹீத் ஜமாத் சார்பாக சிங்கள மொழிபெயர்ப்பு குர்ஆன் சிங்கள மொழிபெயர்ப்பு வெளியிடுவதற்கு நாங்கள் ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சிங்கள மொழிபெயர்ப்பு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொன்னால், சகோதரர் பிஜே அவர்கள் அவருடைய மொழிபெயர்ப்பை எதை தமிழில் செஞ்சாரோ அதனுடைய மொழிபெயர்ப்பு தான் சிங்களத்தில் வந்திருக்குது. அந்த தமிழ் மொழிபெயர்ப்பில் நிறைய சிறப்பம்சங்கள் உள்ளடங்கி இருக்கிறது. ஒரு அட்டவணை இருக்கிறது, செய்திகளை இலகுவான முறையில் பிரித்தறியக்கூடிய ஒரு பொருளடக்கம் அட்டவணை இருக்கிறது. அதை பார்த்து குர்ஆனை பரிசீலனை செய்வதற்கு ஒருவர் முன்வந்தாலே இஸ்லாமிய அக்கீதால கிட்டத்தட்ட 70% செய்திகளை புரிந்து கொள்வார்கள். பிறகு தமிழாக்கம் மிகவும் இலகுவான முறையில் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில், மக்கள் மத்தியில் சாதாரணமாக அது சென்றடையக்கூடிய விதத்தில் அந்த தமிழ் நடை அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே முயற்சியை சிங்களத்திலையும் முடிந்த அளவு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஏன்னா சிங்கள மொழியில் சில மொழிபெயர்ப்புகள் இருக்குது. அந்த மொழிபெயர்ப்புகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில வார்த்தைகளை நாங்களே டிக்ஷனரி புரட்டி பார்த்தாலும் டிக்ஷனரிலையும் வார்த்தைகள் இல்லை. இப்போ சூரத்து அன்ஆம் இருக்குது, அன்ஆம் என்றா கால்நடைகள் என்று தமிழில் லேசாக சொல்லிட்டு போவோம். அந்த சிங்கள மொழிபெயர்ப்பு எம்ஐசிஹெச்ல ஆரம்பத்தில் 1967 வெளியிட்ட தர்ஜுமால அந்த அல்ஆம் என்ற வார்த்தைக்கு பதிலாக கவேலக்க கிரமேலக்கன்னு போட்டிக்கிறான். இந்த கவேலக்க கிரமேலக்க என்ற வார்த்தையை எவனுக்கும் பொதுவாக ஒரு சிங்களவங்க கூட உடனடியாக விளங்காது. ஒரு நல்ல பாண்டித்யம் பெற்ற ஒருவராக இருந்தால்தான் இது என்ன சொல்ல வருதுன்னு விளங்கும். அப்போ இதை நாங்கள் சரளமாக சிவ்பாவுன் என்று சொல்லி சிங்கள மக்களுக்கும் விளங்கக்கூடிய விதத்தில் கால்நடைகள், சிவ்பாவன்னா 4 கால் உள்ள மிருகங்கள் என்று அர்த்தம். ஆனால் இன்றைக்கு சிங்கள மக்கள் மத்தியில் கால்நடைகள், கால்நடைண்டா காலில் நட போடுறதுன்னு அர்த்தம். ஆனால் நாங்கள் கால்நடைன்ற எதை புரிஞ்சு கொள்வோமோ அதை குறிக்கிற மாதிரி சிங்கள மக்கள் சிவப்பாவன்டா அதை எதை புரிஞ்சு கொள்வாங்களோ அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய விதத்தில் அந்த மொழியாக்கத்தை என்ன செஞ்சுக்கிறோம், சிங்களத்தில் இலகுவாக்கி இருக்கிறோம். அடுத்ததாக பிறகு வருது பின்னாடி 509 குறிப்புகள். இந்த 509 குறிப்பிலும் விஞ்ஞான குறிப்புகள், அதே மாதிரி முன்னறிவிப்புகள், இஸ்லாம் உண்மை என்று சொல்லக்கூடிய சில நிகழ்வுகள் உள்ளடக்கப்பட்ட வசனங்கள், அதே போன்று சில வழிகட்ட கொள்கைகளுக்கு மறுப்புரைகள் அனைத்தும் உள்ளடக்கக்கூடிய விதத்தில் 509 குறிப்புகள். இந்த குறிப்புகள் ஒருவன் வாசித்து முடித்தாலே அல்லாஹ்வுடைய உதவியினால இந்த இஸ்லாமிய இந்த தாவா களம் சம்பந்தமாக ஒரு முழுமையான தெளிவு என்ன செஞ்சலாம், பெற்றுக்கொள்ளலாம் என்ற அளவுக்கு குறிப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த செய்திகள் எல்லாமே சிங்கள மொழியில சிங்கள மக்களுக்கு கண்டிப்பா என்ன செய்யணும், போய் சேர வேண்டும். குறிப்பாக ஜிஹாத் சம்பந்தமாக ஏனைய அம்சங்கள் சம்பந்தமாக இருக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு எல்லாம் பதில்கள், இஸ்லாத்துக்கு எதிரான அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் பதிலளிக்கக்கூடிய விதத்தில் அந்த மொழியாக்கம் அமைந்திருக்கிறது. அந்த மொழியாக்கத்தை இன்ஷா அல்லாஹ் வெளியிடுவதற்குரிய ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். நவம்பர் 8ஆம் திகதி, 9ஆம் திகதி அல்ல, ஞாயிற்றுக்கிழமை 8ஆம் திகதி சாயங்காலம் 4 மணிலிருந்து இன்ஷா அல்லாஹ் நிகழ்ச்சி நடைபெறும். இதில் மிக முக்கியமான அம்சம் என்னன்னு சொன்னால், இந்த வெளியீட்டு விழாவுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த சில அறிஞர்கள் வர்றாங்க. அதில் குறிப்பாக அந்த தமிழாக்கத்துக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய சகோதரர் பிஜே அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்வார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கான ஏற்பாடுகள் ஜமாத் சார்பாக செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு சகோதரர் பிஜே அவர்கள் இலங்கைக்கு வருகிறார்கள். இந்த வெளியீட்டு விழாவில் ஒரு புரட்சி உரை, அவருடைய புரட்சி உரை ஒன்று இருக்கிறது. அந்த உரையின் பிறகு இன்ஷா அல்லாஹ் இலங்கை மண்ணிலே ஏகத்துவ ரீதியான சில மாற்றங்களை ஏற்படுத்துவதற்குரிய அனைத்து வாய்ப்புகளும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கிறது. இந்த விஷயத்தில் நம்முடைய சகோதரர்கள் எங்களுக்கு என்ன செய்யணும், ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ளணும். இந்த நிகழ்ச்சிக்கு பாஸ் எல்லாம் கொடுக்கல, ஓப்பனாக தான் வச்சிருக்கிறோம். சுகதாச உள்ளக அரங்கில் தான் நிகழ்ச்சி நடக்குது. அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். சில சகோதரர்களுக்கு செய்தியை எத்தி வைக்க வேண்டும். அதே நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சி சிறப்பான நிகழ்ச்சியாக அமைவதற்கு இறைவனிடம் ஒவ்வொருவரும் தன்னுடைய தொழுகையில துஆ கேட்க வேண்டும் என்பதையும் ஜமாத் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் அனைவருடைய ஒரு தாவா ரீதியான ஒரு இந்த சமகாலத்தில் வாழக்கூடிய ஒரு அறிஞர், அந்த அறிஞருடைய பங்களிப்பு, இந்த மார்க்கத்துக்காக செய்திருக்கக்கூடிய சேவைகள் நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். எதிரிகள் கூட அவருடைய வருகையை எதிர்பார்க்கிறாங்க. எதிரிகள் கூட ஒரு சிலர்
வேறு சில எதிரிகள், கருத்தில் எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் கூட அவருடைய பங்களிப்பு, அவருடைய வருகை இலங்கை நாட்டுக்கு தேவைப்படுறது என்றதை உணர்ந்துதான் இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைஞ்சு அவருடைய வருகைக்கு பிறகு இலங்கையில் ஒரு தாவா ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்த நினைக்கிறோம். ஒரு நிகழ்ச்சி தான் நடத்துறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த ஆண்டுகளில் தொடர்ச்சியாக அதிகமான நாட்கள் அவரை தங்க வச்சு அதற்குரிய நிகழ்ச்சிகளுக்குரிய ஏற்பாடு செய்வதற்கு நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். எனவே உங்களுடைய தொழுகையில் மறந்து விடாதீர்கள், துஆ செய்யுங்கள். இறையச்சத்தோடு கண்ணீர் வடித்து இந்த இலங்கை நாட்டில் ஒரு முக்கியமான தாவா புரட்சியாக, ஏனென்றால் அவரை தக்லீத் செய்வதற்காகவோ அவரை தலைக்கு மேல் உயர்த்தி வைத்துக் கொண்டு அவருடைய புகழ் பாடுவதற்காகவோ நாங்கள் இதை சொல்லவில்லை. எதற்காக சொல்கிறோம் என்று சொன்னால், ஒரு இந்த தர்ஜுமாவை நீங்க புரிஞ்சு கொண்டாலே சரி, இந்த தர்ஜுமாவை நீங்க படிச்சாலே சரி, ஒரு மார்க்க அறிஞர் என்ற வகையில் அவர் இந்த சமுதாயத்துக்கு எத்தகைய சேவைகளை செய்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கண்கூடாக புரிந்து கொள்வீர்கள், அறிந்து கொள்வீர்கள், பார்த்து கொள்வீர்கள். எனவே அந்த அவருடைய வருகை சிறப்பாக அமைய வேண்டும். அதற்கான ஏற்பாடுகள் தௌஹீத் ஜமாத் சார்பாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அடிமட்டத்தில் உள்ள மக்களிடம் நீங்கள் இந்த செய்திகளை கொண்டு போய் சேருங்க. இதையும் தாண்டி வரக்கூடிய எதிர்ப்புகள், சவால்கள் அனைத்தையும் இன்ஷா அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய உதவியுடன் நாங்கள் முறியடிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதனோட இந்த நிகழ்ச்சிக்கான சில செலவினங்களும் இருக்கிறது. நம்முடைய ஜமாத் பொருளாளர் அணுகி எவ்வளவு செலவாகுது என்று கேட்டு அதற்கான பொருளாதார ரீதியான உதவிகளையும் நீங்கள் அன்போடு மனதோடு வழங்கிவிடுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹ்ரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.